இனிய தமிழ் மக்களேன்னு அந்த ஆரம்பிக்கிற குரல்ல இனிமே நம்ம கேட்க முடியாது. அந்த கேட்கலாம், பழைய கரகரப்பான குரல். படங்கள்ல கேட்கலாம். புதுசா நம்ம கேட்க வாய்ப்பில்ல. அந்த படம் குரல் இருக்குது. ஓஞ்சிருச்சு. ஆனா, அந்த படங்கள் மூலம் அவர் விதைச்ச கருத்துகள் எவ்வளவு ஆழமா ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்குன்றது அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத கேட்டபோது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. பாரதி ராஜாவினுடைய படங்கள் அ அந்த விழா நடந்தது திண்டுக்கல்ல நடந்தது. 3 நாள் த.மு.ய.க. ஒரு மாபெரும் மாநில அளவிலான விழா. அவரு மாநிலம் பூரா முன்கூட்டியே அறிவிப்பு குடுத்து, ஒவ்வொரு திரைப்படம் பற்றியும் ஒரு ஆய்வுக் கட்டுரை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் அந்த இதுக்கு வந்திருந்தது. மிகச்சிறந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து, இப்ப நம்முடைய ஆர். பாலகிருஷ்ணன், அப்ப அவர் ஒரிசாவில தலைமைச் செயலாளர். அவர அழைச்சு, அவர் ஒரு கட்டுரை. அது மாரி கல்லூரி பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள்லாம் முதல் முறையா ஒரு பட இயக்குனர பற்றி, அவருடைய படங்கள பற்றி ஆய்வுக் கட்டுரைகள் குடுத்தாங்க. மிகப்பெரிய விழா. அது த.மு.ய.க. தமிழ்நாடு பூரா திரை கலைஞர்கள் மத்தியில பாப்புலர் ஆனதுக்கு அது ஒரு அவருக்கும் பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிய அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாரு அந்த மேடையில. 3 இடங்கள்ல அவர நான் நேரா மேடைகள்ல நான் சம்மந்தப்பட்டு பார்த்ததுனால, ரொம்ப எப்போதும் உணர்ச்சி வசப்படுற ஒரு ஆளா இருந்தாரு. கலைஞன் ஒரு ஒரு கலைஞன் எப்படி மக்களோட மக்களா இரண்டற கலந்து வாழ்றது, அத எப்படி தன்னுடைய படைப்புகள வெளிப்படுத்துறதுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இவரு. இன்னொரு சந்தர்ப்பத்தில சிவகங்கையில அறிவொளி இயக்க விழா நடந்தது. அப்ப பாரதி ராஜாவும், இன்னும் சில கலைஞர்களும் அங்க சிறப்பு விருந்தினர். மேடையில அவர் இருந்தாரு. நான் வந்து வேலூர்ல இந்த கட்டை கூத்துன்னு உயரமான 6 அடி உயர கட்டையில நின்னு ஆடுவாங்க. ரொம்ப ரிஸ்க்கான இது அது. கொஞ்சம் பெசகுனாலும் கால் உடைஞ்சிரும். ஆனா, அந்த சர்வசாதாரணமா அந்த கிராமத்தில அலமேல் மங்காபுரம்னு வேலூருக்கு பக்கத்தில. அந்த கிராமத்தில ஏதோ ஒரு அந்த கிராமத்தில பூராவும் அந்த கட்டை கூத்து கலைஞர்களா இருந்தாங்க. ஒரு டீம்ம கூட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அழைச்சிட்டு போயிருந்தேன். ஒரு 15 பேரு வட்டமா அந்த ஆட்டத்த பாடும்போது, அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாரு. மேல இருந்து கீழ இறங்கி வந்து அவங்க நடுவுல வந்து ஒவ்வொருத்தர் கையையும் பிடிச்சு, அ அத அந்த சவுண்ட் அவங்க ரிதம்ம வந்து மேடையில பேசும்போது சொல்லி, இந்த டக்கு டக்கு, சக்கு சக்குன்னு இவங்க ஆடுனது, அப்படி உடனே கிராஸ் பண்ணிக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அது படத்துல ஏதாவது ஒரு அந்த கட்டக்கூத்து கலை, ஏதாவது ஒரு கிராமிய கலை வரும்போது அத பயன்படுத்துறத நம்ம பார்க்கலாம். அவ்வளவு நுட்பமா, நுண்ணுணர்வோட மக்கள வாசிச்சவர். இயற்கைய அவர் நேசிச்சத அழகா சொன்னார். அவர் தேனி மாவட்டத்தில மலைப்பகுதியில தானே அந்த கிராமம். அவருடைய சொந்த ஊர் பண்ணைப்புறம். அ பண்ணைப்புறத்தில இளையராஜா சகோதரர் பாவலர் அவர் ஊர் வேற. ஆனா பண்ணைப்புறத்தோட அவருக்கு ரொம்ப அட்டாச்மென்ட் இருந்தது. பாவலர் சகோதரர்கள் அதான் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் 3 பேரு. பாவலர் இறந்த பிறகு அந்த 3 பேரும் தான் ஹார்மோனியமும் கையுமா கிளம்பி, இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா அந்த ஆரம்ப காலத்தில அந்த கலைஞர்கள இவரும் அ கட்சி மேடைகள்ல நாடகம் நடத்தியிருக்காரு. சமீபத்தில அவருக்கு இடதுசாரிகள் தான் இட முகம் அ குடுத்தாங்க. இடதுசாரிகள் ஒரு முக்கியமான ஆதர்சமா அவங்களுக்கு இருந்தாங்க. ஆனா, அவர் அத தாண்டி வந்துட்டாரு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எதெல்லாம் குடுக்கணுமோ தந்தை பெரியாருடைய கருத்துகள், இந்த முற்போக்கான கருத்து, சாதியையும், மதத்தையும் அவர் தூக்கி எறிஞ்ச மாரி தமிழ் திரைப்படங்கள்ல வேற யாரும் தூக்கி எறியல. அந்த பூணூல் சிலுவை அறுத்து எறியறது, பாலுத்தேவர்ங்கிற நீ என்ன வாங்குன பட்டமான்னு கேட்கறது, பல இடம் நெத்தி அடியா இருந்தது. ஆனா, இவரு சொன்ன விஷயம் தான். அந்த படங்களா பார்த்தாங்களே தவிர, அந்த கருத்துகள் வந்து தனியா நமக்கு இப்ப சொல்லும்போது தெரியுது. திரைப்படங்களா பார்த்து, கதைகள், நடிப்பு அப்படிங்கிற அளவோடு நின்னு போயிருக்கு. இன்றைக்கு மீண்டும் மறுவாசிப்பு மாரி நம்ம இந்த விஷயங்கள சொன்ன மாரி, அந்த சீன மட்டும் ஒரு கிளிப்பிங்கா மாத்துறது, டெக்னிக்கலா முடிஞ்சவங்க அந்த மாரி செஞ்சா ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும்னு தோணுது. உண்மையிலேயே ஆழ்ந்த சிந்தனைகளுடைய தோட்டமா இது மாறியிருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. என்னுடைய இது